பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு கீரை போண்டா. செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சக்கரைவள்ளி கிழங்கு, கீரை, வெங்காயம், கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி, பச்சை மிளகாய், எண்ணெய், இந்துப்பு. பொதுவாக போண்டானா அப்படியே உளுந்து மாவில் போண்டா செய்வோம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு வச்சு மசாலா பண்ணி போண்டா செய்வோம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி அதுக்கப்புறம் அது மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் மாவில் துவச்சி போண்டா போட போகிறோம். இப்போ நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இஞ்சி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சு கொஞ்சம் நல்லா மசிக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது மசிச்சு போட போகிறோம். அதே மாதிரி நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த அரைக்கீரையை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கீரை வேணால் எடுக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கீரை வேணால் எடுத்துக்கலாம். அதாவது இந்த தூதுவளை கீரை, முடக்கத்தான், இந்த மாதிரி கீரை கூட நம்ம உடம்புக்கு எதெல்லாம் சத்தோ அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். நேந்திரம் பழத்தில் பழம்பூரின்னு ஒன்று செய்வாங்க. அதுவும் அந்த டேஸ்ட், அந்த இனிப்பு டேஸ்ட், உள்ள இனிப்பாக இருக்கும், வெளியில் மாவு அந்த பஜ்ஜி மாவில் இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். அதாவது நம்ம கிழங்கு இனிப்பு இல்லைங்களா, இனிப்பு கூட நம்ம கீரை சேர்க்குறோம். அந்த கீரையும் இந்த பச்சை மிளகாய் காரம்லாம் லைட்டாக தான் இருக்கும். அந்த இனிப்பு டேஸ்ட்டுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி இந்த போண்டா செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கீரை பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நான் அரைக்கீரை போட்டிருக்கேன். நீங்கள் என்ன கீரை வேணால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வதங்கிறதுலையே அந்த கீரை நல்லா வேகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த கீரை, வெங்காயம், நம்ம கிழங்கும் மசிச்சு போட போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கீரை வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கிழங்கை நல்லா இப்படி கையிலே நசுக்கிக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சா தான் நம்ம கையில் நசுக்க முடியும். அந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நிறைய கிழங்குல வேர் இருக்கும். வேரை எடுத்துருங்க. வேர் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இந்த கிழங்குல அவ்வளோவா இல்லை. சில கிழங்குல வேர் இருக்கும். அந்த வேக வச்சாலே அந்த வேர் தனியாக வந்துடும். அதை எடுத்துருங்க. இது நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா இந்த ஸ்வீட் தன்மை தெரியணுன்றதுக்காக தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலை. லைட்டாக அந்த காரம் தெரியணுன்றதுக்காக பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கோம். போண்டாக்கு நம்ம உள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி அது உள்ளே துவச்சி தானே போண்டா போடுவோம். அந்த மாவு பஜ்ஜி மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு கரைச்சிக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு கரைப்போம் இல்லைங்களா, அதே தான்.
ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாவுக்கு உப்பு போட்டுட்டோம். இப்போ மாவுக்கு லைட்டாக போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைங்க. தண்ணி ஆயிடுச்சுன்னா போண்டால மாவு ஒட்டாது. கலர் எதுவும் போட வேண்டாம். இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த கடலை மாவே கலராக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு கலர் தேவைன்னா மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதாவது மாவு கரைச்சிட்டு நம்ம விரலில் இப்படி எடுத்து பாருங்கள். மாவு வந்து கையில் இந்த மாதிரி ஒட்டணும், அதாவது நிற்கணும். இப்படி நின்னா தான் நம்ம போண்டா, அதாவது அந்த மசாலாவை எடுத்து உள்ளே போட்டு எடுக்கும்போது அந்த மசாலாவில் கோட்டிங் வரும். இந்த மாவு இருக்கட்டும். இந்த மசாலா ஆறிடுச்சு. இதை உருண்டை பிடிச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் சூடானவுடனே டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம போண்டா போட வேண்டியதுதான். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. எதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் மாவு வந்து போட்டு பார்க்கலாம். அந்த சூடாயிடுச்சுன்னா உடனே மேலே வரும். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை இந்த மாவில் போட்டுட்டு அப்படியே போண்டாவாக போட்டுருங்க. இது நல்லா செவக்கட்டும். செவந்த பிறகு திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு எடுத்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம். பாரம்பரிய சமையலில் சக்கரவள்ளி கிழங்கு கீரை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.